அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் பதிவு, நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு தெரியும், சில பேருக்கு நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம தினமுமே நம்ம வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரோம். ஏதாவது முக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரோம். குலதெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம அந்த குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது நம்ம என்ன மாதிரியான குலதெய்வத்துக்கிட்ட மந்திரம் நம்ம சொல்லலாம், என்ன மாதிரியான இது சொல்லலாம் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சில விஷயம் இருக்குது. ஸோ அதற்குண்டான விஷயம் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ஓம் ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வசிய குலதெய்வ நித்தியம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், சரிங்களா? ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வசிய குலதெய்வ நித்தியம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கும், சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.